முத்து ப்ரோ, வெல்கம். வணக்கம் ஜீவா. எப்படி இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்? போலீஸ் ஸ்டேஷன் சூப்பரா இருக்கு ப்ரோ. எப்படி செட்டு மாசா இருக்கா? ஜெயிலுன்ற ஒரு ஜாலியான வாழ்க்கைன்னு புரிய வச்சுட்டாங்களே இந்த கோவா கேங். ஆமா ப்ரோ, மாசா பண்ணிருக்காங்க ப்ரோ. மாசா சை. சொல்லுங்க, அவங்களோட செயல்கள் எப்படி இருந்துச்சு? ஐயோ, ரொம்ப கேவலமா இருக்கு. அதாவது ஒரு வாரம் எப்படி தொடங்குதுன்னா, ஒருத்தவங்க சர்க்கரை அதிகமா கேக்குறாங்க. அத நாம இந்த சர்க்கரையை இன்னைக்கு காலையில எனக்கு சர்க்கரை இல்லாம காப்பி குடிக்கணும், ஈவினிங் நான் சர்க்கரையை போட்டு பால் குடிக்கணும், தயிர் குடிக்கணும்னா அது முடியாது, நீங்க வைக்க முடியாதுன்றாங்க. ஆனா வார கடைசியில ரவா லாடு இருக்கான். என்ன ப்ரோ இது என்ன நியாயம் தெரியல. இத கேட்பாங்களான்னு தெரியல. பட் எனக்கு உண்மையிலேயே பாக்குறப்ப இதான் தோணுது. அப்ப நீங்க உண்மையிலேயே நீங்க நல்ல ரேஷனிங் பண்றீங்கன்னா ஈக்குவலா கொடுக்கணும்ல. இதுல யாரு இந்த சக்கரை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களே இந்த ரவா லாடும் ஃப்ரிட்ஜ்ல வைங்க, நாங்க நாளைக்கு சாப்பிடணும்ன்றாங்களாம். ப்ரோ அவங்களுக்கு என்ன டீ சாப்பாடு கொடுத்துருந்தாங்க ப்ரோ. அவங்க ரிலீஸ் ஆயிட்டு வந்தோடனே ஒரு விஷயத்தை அனுபவிக்க வேண்டாம். அதுக்காக பிக் பாஸ் வீட்ல எல்லாம் எல்லாருக்குமே ஜெயில் சாப்பாடு தான். இல்லைனாலுமே நீங்க முதல்ல போராடினதுக்கான விஷயம் என்னது? அடுத்த நாள் உங்களுக்கு கிடையாது. இருந்துச்சுன்னா இன்னைக்கே சாப்பாடுங்க தானே முதல் நாள் போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. அப்போ உங்களுக்கு வந்தா ஒரு நியாயம், இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு நியாயமா? ஆமா ப்ரோ. அவர் பாவம் வடிவேல் ஒரு டைலாக் சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால ஒவ்வொரு தடவை நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. ஆமா. பட் தக்காளி சட்னி ரத்தம்ன்றது உண்மைதானே? கண்டிப்பா. என்னன்னா கோவா கேங்கோட எந்த ஒரு செயல் எனக்கு ப்ரோவோக் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கேம்ல என்ன இருந்தாங்க ஏஞ்சல். ஆமா, அப்ப ஒரு விஷயம் நான் இங்க கன்ஃபார்ம் பண்ண விரும்புறேன். ஒரே நிமிஷம், நம்ம வீடியோ கால்ல இருக்கோம், நம்ம பக்கத்துல இல்ல. அப்பனா இந்த விஷயத்த நான் சொல்லுவேன், நீங்க எதிர்பார்க்கல ப்ரோ. இல்ல நம்ம டிஸ்கஸும் பண்ணல இதுக்கு முன்னாடி. இல்ல ப்ரோ, அவங்களோட எந்த ஒரு செயல் ப்ரோவோக் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஈவில் வெர்சஸ் ஏஞ்சல் அப்படின்ற ஒரு கேம் விளையாடுறாங்க. கேம் விளையாடுறது, இந்த கோட் எடுக்கிறது அப்படின்றது இண்டிவிஜுவலா உங்களோட கேம் பிளே நீங்க காட்டணும். அதுக்குதான் பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்ற டீமே கிடையாது அப்படின்ற மாதிரி எடுத்து விட்டாங்க. இங்க போட்ட திட்டங்கள் கை கூடும் நாள் வந்ததுன்னு ஒரு கேங்க ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஒரு டாஸ்க்லயும் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு இவங்களை மட்டும் ட்ரிகர் பண்ணணும், இவங்களை ட்ரிகர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு என்ன ப்ரோ இது? அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்களே, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான விஷயம் ஜீவா. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே, அதாவது இந்த கேங்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றது முன்னாடில இருந்தே தெரியும். அதாவது ஒருத்தங்க அதாவது அன்ஷிதா சிட்டப்ஸ் பண்றத நிறுத்தணும்னா அவங்க ஏதாவது கோவமா பேசணும். இவங்களுக்கு கோவம் வரல, ஆனா அங்க இருந்து எப்படி இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்க அப்படின்னு வந்துடுறாங்க. இவங்களோட சேஃப்டிய பாத்துக்கிட்டாங்க. அது ரொம்ப மோசமா இருந்துச்சு. அண்ட் உண்மையிலேயே சௌந்தர்யா நான் சொல்றேன், வாரம் ஈவிலா இருக்கிற சௌந்தர்யா ஏன் இந்த நாள்ல மட்டும் ஈவில் கேரக்டர் கொடுக்கறப்ப ஏஞ்சலா மாறுறாங்க? சத்தியமா புரியல ஜீவா, சத்தியமா புரியல. அதேதான் இப்ப ஜாக்லின் ஒரு விஷயம் சொன்னாங்க இன்னைக்கு. அந்த இடத்துல நான் ஜெஃப்ரி இருந்ததுனால நான் ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணல. அந்த இடத்துல ஜெஃப்ரி நிலைமையில யார் இருந்தாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பேன். அவ்வளவு தோப்புக்காரன் எப்படி ஒரு ஆளால போட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பரிதாபத்தோட பேசியிருந்தாங்க. ஆனா அது பக்கத்திலே பார்த்தோம்னா பவித்ரா பயங்கரமான விஷயத்தெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்க பார்வை அந்த பக்கம் திரும்பாதா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. உங்களுக்கு ஜெஃப்ரிக்கு மட்டும் தான் தெரியுமா, உங்க பார்வை பவித்ரா பக்கம் திரும்பாதா அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. இந்த கோவா கேங்கோட அட்ராசிட்டிஸ் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதுக்கு ஹெவி ஹிப்போக்ரஸிங்க. அதாவது ஜாக்லின் ஆரம்பத்துல இருந்தே ஹிப்போக்ரிட் தான். அதாவது முன்னுக்கு பின் முரணா பேசுறவங்கள நம்ம பார்ப்போம். இயல்பு முன்னுக்கு முன் முரணா பேசுறவங்க தான் ஜாக்லின். அவங்களுக்கு இப்ப நீங்க ஒரு 10 விஷயம் சொல்றீங்கன்னா அதுல 8 விஷயம் அவங்களுக்கு கேட்கும். ஏன்னா அந்த 8 விஷயம் அவங்க கேட்கணும்னு நினைக்கிறவங்க மீதி 2 விஷயத்துக்கு காது முடிப்பாங்க. இதே எனக்கு கேட்கல, அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா புரியலையான்னு சத்தியமா தெரியாது. ஒரு நியாயமான விஷயத்துக்காக அவங்க நின்னாங்க. சௌந்தர்யா நானும் நியாயமான விஷயத்துக்காக சண்டை போடுறாங்கன்னு நினைச்சேன். அதாவது தர்ஷிகா சொன்னது ரொம்ப தப்பான ஸ்டேட்மெண்ட். இதே உங்க அப்பா வீடா அப்படின்னு. ஆமா, இவங்களோட பர்சனல் லைஃப் ஒண்ணு, அவங்களோட பர்சனல் லைஃப் ஒண்ணு, அதுக்குள்ள நான் போகல. அதுக்கப்புறம் அதை நியாயப்படுத்திருக்கா, எனக்கும் தான் அப்பா இல்லைன்னு சொல்றது இதை விட ரொம்ப மோசம். அண்ட் அதுக்கப்புறம் மத்த ஹவுஸ்மேட்ஸ் அதை பாடன் பண்றாங்க தெரியுமா? இவங்க அதாவது தர்ஷிகா ஒரு ஃப்ளோல சொல்லிட்டாங்க, தப்பான ஸ்டேட்மெண்ட். அதை அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு மழுப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு முத்துக்குமரன், தீபகலா இவங்க இந்த மீனிங்லாம் அவங்களே அந்த மீனிங் சொல்ல, இவங்களாவே அதுக்கு ஒரு மீனிங் சித்தரிச்சுட்டு அதுக்கப்புறம் தர்ஷிகாவை காப்பாத்தணும்னு பண்ணாங்க தெரியுமா? அது விஷாலோட இருக்கிற நட்புனால மட்டும்தான். ஏன்னா அதுக்கு ஜாக்லினும் நிக்கல, சௌந்தர்யாவும் நிக்கலன்றது எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. ஏன்னா அது இவங்க சொன்னாங்க, தர்ஷிகா சொன்னாங்க. இதுவே மஞ்சரி சொல்லியிருந்தா சும்மா இருந்திருப்பாங்களா? இந்த ஈவில் வெர்சஸ் ஏஞ்சல் இந்த டாஸ்க் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது நான் தீபக் விளையாடுனதா கரெக்ட்ன்ற ரேஞ்சில் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே 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 ப்ரோ. நீங்க ஒருத்தவங்க ப்ரோவோக் பண்ணணும், ஒருத்தவங்களை டென்ஷன் ஆக வைக்கணும். அதுதான் கேம் இங்க. அதுதான் கேம். பட் அதுக்காக வாயில உப்பு போட்டு அதுக்கப்புறம் இவங்க தண்ணி கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டாரை புடுங்குறேன்றது உப்பு தின்னா தண்ணி குடிச்சு ஆகணும்.
ஆமா மிளகா சாப்பிட்டா தண்ணி குடிச்சாகணும், மிளகா சாப்பிட்டா இவங்களுக்கு கண்ணு எரியுதுன்றதால நான் புடுங்குறேன்றது ஏத்துக்க முடியாது. பட் அந்த கேமோட டெஸ்பிரேஷன் அவங்க பண்ணிட்டாங்க, அதுவும் தப்பு தான், ஆமா டோட்டலி தப்பு. அதை நான் சுத்தமா என்ஜாய் பண்ணல. ஆமா இது வந்து பர்சனல் அட்டாக் எடுத்துக்கிறவங்க என்னன்னா இவ்வளவு வன்மத்தோட இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா உங்களை ப்ரொவோக் பண்ணி உங்களை வந்து அந்த இடத்துல நிலைகுலிந்து போய் வைக்கிறதா அவங்களோட வேலை அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு முடிஞ்சா டிஃபெண்ட் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி ஒத்துக்கிட்டு போங்க அப்படின்றது அந்த இடத்துல ஒரு வேலையை தவிர அவங்க அந்த இடத்துல வந்து அந்த பர்சனல் அட்டாக்காவோ வன்மமாவோ தனியா எடுத்துக்கிட்டு அதை ஒரு பெரிய டாபிக்கா மாத்த வேணாம் அப்படின்றதா ஒரு இந்த கேம்ல ஒரு இல்ல. அது எங்க ப்ரொவோக் ஆகுறாங்கன்னா ஜீவா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதே டாஸ்க் விஜய் சேதுபதி கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவங்க எல்லாரும் விஜய் சேதுபதி சொல்ற கேட்டாகணும். எல்லாருமே ப்ரொவோக் ஆனாங்க ஆல்மோஸ்ட். அங்க இருக்கிற 15 பேர்ல ஆல்மோஸ்ட் ஒரு 8 பேர் 10 பேர் ப்ரொவோக் ஆனாங்க. ஏன்னா சொல்றப்ப இல்ல சார் ரீசன் சொல்ல வந்தாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு லாஜிக் ஆன்சர் கிடையாது. அது விஜய் சேதுபதி இருக்காருன்றதுனால அந்த ஸ்டேஜ் சேர்ல இருக்கிறவங்க கிட்ட இவங்க அடங்கி போவாங்க. மத்தபடி மஞ்சரி சொன்னா இவங்க பண்ண மாட்டாங்க. அண்ட் எல்லாருக்குமே அந்த ஏஞ்சல்ன்றதுக்குள்ள ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. எவ்வளவு லிபரேட்டடா ஃபீல் பண்ணாங்க அந்த எல்லாருமே. அந்த 3 ஹார்ட்டை தூக்கி எரிஞ்சு அந்த யூனிஃபார்மை கட்டிட்டு போறதுலதான் அவங்களோட எய்ம் இருந்துச்சே தவிர இல்ல நல்லா பண்ணணும்னு இல்ல. அண்ட் இது நல்லா பண்ணவங்க, அதாவது அவங்க சோகால் நல்லா பண்ணவங்கன்னு சொல்றவங்களே இவங்க டார்கெட்டே பண்ணல. விஷால எங்க டார்கெட் பண்ணாங்க? பண்ணவே இல்ல. ஏன்னா இவங்க எல்லாம் ஒவ்வொரு கேங்கு, ஒவ்வொரு சாஃப்ட் கார்னர் குரூப்ல இருக்காங்க. இன்னைக்கு விஜய் சேதுபதி கேட்டாரு, ஏன் நீங்க வந்து ரயானை வந்து யாருமே டார்கெட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. அப்ப ரயான் கிட்டே கேட்டாரு, ஏன் ரயான் உங்களை வந்து யாருமே டார்கெட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தெரியல சார், நான் ப்ரொவோக் ஆக மாட்டேன்னு நினைச்சிட்டு அவங்க சும்மா இருந்துட்டாங்க போல அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னாரு. உனக்கு நினைப்பு வேறையா அப்படின்னு அடுத்து சொன்னாங்க. அப்படிலாம் இல்ல சார், அப்படி அதுக்கான ஒருத்தான ஆள் கூட இல்ல அவரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்து. ஏங்க அப்படிலாம் இருக்கிறவங்க எலிமினேட் ஆகாம ஜீவா நீங்களே சொல்லிருங்க, நீங்க தான் ரிசர்ச் பண்ணிருக்கீங்க, யாரு எலிமினேட்டட்? இந்த வாரம் சாச்சனா அண்ட் ஆனந்தி ப்ரோ கிடைச்சிருக்கிற சோர்ஸ் தகவல் படி டபுள் எவிக்ஷன் இந்த வாரம். சாச்சனா எதிர்பார்த்தது, நானும் கேள்விப்பட்டேன். ஆமா, ஆனந்தி உங்க படி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அது என்ன உனக்கு அவ்வளவு சந்தோஷம்? சாச்சனா ஓம்படி வெளியே வந்து உனக்கு சந்தோஷம். முதல் வாரத்துல அவதானே போகணும்னு இருந்த. இல்ல ப்ரோ, வாரம் போயிட்டு திரும்ப வந்துட்டாங்க ப்ரோ. நான் வந்து இப்போ கடந்த 3 வாரமா தான் சொல்லிட்டு இருக்கேன் அவங்களோட கேம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பூரா போயிட்டு இருக்கு. உனக்கும் பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட்டுக்கும் வித்தியாசமே இல்லடா. சாச்சனா வாரம் எப்படி தப்பிக்கிறாங்கன்னு என்கிட்ட கேள்வி கேட்டவனடா நீ. டார்கெட் பண்ணது 3 வாரமா ப்ரோ, கடந்த 3 வாரமா. ஓ, இந்த வாரம் டார்கெட் பண்ணல? இந்த வாரம் நானே போன வாரம் என்ன சொன்னேன், ஒரு வேளை கேப்டன் ஆயிருவாங்களோ, ஒரு வேளை அவங்க சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சு சும்மாவாச்சும் கத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி போன வாரம் பேசியிருந்தோம் நம்ம. பட் ஓகே, ஆனந்தியும் கொஞ்சம் இன்விசிபிளா தான் இருந்தாங்க. அந்த கிரிட்டிசம் நம்ம எதுக்கு ஆகணும்? எப்படியும் வந்து இப்ப நம்ம ரொம்ப மிட் நைட்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு எப்படி நான் பேசிடுவேன். பட் எனக்கு வந்து பெருசா இருக்கல, என்னோட ஃப்ரெண்ட் அங்க இருந்தாங்க அப்படின்றது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். கண்டிப்பா. அண்ட் நான் எங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸோட தான் நான் வந்து எப்பவுமே டச்ல இருந்தப்போ நான் சொன்னேன், ஷீஸ் டூயிங் குட். அவங்க நல்லா பண்ணிட்டு வந்துட்டாங்க. சாச்சா எனக்கு வந்து இப்ப என்ன தோணுதுன்னா, சத்யா ராணுவ மாதிரி ஆளுங்களாம் எப்படி தப்பிக்கிறாங்க? கரெக்டான பாயிண்ட் ப்ரோ. இந்த வாரம் என்ன டூ நத்திங் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் நிறைய தடவை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாரம் அவங்க 2 பேருமே டூ நத்திங்கா தான் இருந்தாங்க. இப்ப என்னன்னா சத்யா வந்து டூ நத்திங்கா இருந்தது ஒரு வேளை நல்லது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இப்ப ஏஞ்சல் டாஸ்க் வரும்போது அவர் வாட்டுக்கு பேசாம இருந்தார். ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப அப்படியே பேசாம இருந்தார். அது என்ன தோணுச்சுன்னா, நீங்க பேசாம சும்மாவே இருக்கிறீங்களே, டூ நத்திங்காவே இருக்கிறீங்களே, இதுவே ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இருக்கலாம் ஜீவா, பட் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அவர் கோவமே படாம அவரோட ஸ்டாரை பிடிக்கலாம். அவருக்குன்னு மட்டும் இல்ல, இது என்டையர் இதுல ஸ்டாரை புடுங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. மோசமா பண்ணது வந்து விஷாலு, முத்துக்குமரன் எல்லாருமே. கண்டிப்பா யாரையுமே ப்ரொவோக்கும் பண்ணல. மத்தவங்கள ப்ரொவோக் பண்ண ட்ரை பண்ணாங்க, முடியலன்றப்ப விட்டாங்க. பட் இவங்கெல்லாம் வந்து ப்ரொவோகேஷன் ஆரம்பிச்சு அவங்க நிலக்குலையவே இல்லை. இப்ப இந்த நீங்க சொல்றீங்களா ப்ரொவோக் அப்படின்ற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை ஒரு வாரமா நான் கேட்டு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி டிராமா ஆகுது ப்ரோ. அருணுக்கு அந்த ஒரு இங்கிலீஷ் வார்த்தை தான் தெரியுமா அப்படின்னு தெரியல. இந்த வாரத்திலேயே நிறைய தடவை ப்ரொவோக்ன்ட்டாரு ப்ரோ. முடியல ப்ரோ. திரும்ப சொல்லிட்டு இருக்காரு அந்த வார்த்தையை. என்னமோ அவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி. மச்சான் அவர் தாண்டா எல்லாரையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதனால அவருக்கு நல்லா தெரியும்டா. மாசு ப்ரோ. என்னடா பண்றது? ஐயோ, அத அவரை விட இருக்கிறதுலயே ஏஞ்சல்லையும் மட்டமான பண்ணது அவர் தான், டெவில்லையும் மட்டமா பண்ணது அவர் தான். ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கேங்க வச்சு இவர் ஒப்பேத்திக்கிட்டு, அதாவது கோவா கேங்னு ஒண்ணு உருவாயிடுச்சு. அதாவது எப்பவுமே என்ன நடக்கும்னா, ஒரு குரூப் ஒண்ணு இருக்கும், அந்த குரூப்பை எதிர்க்கிற குரூப்ல இன்னொரு குரூப் இருக்கும், நடுவுல மாட்டுறவங்க ஏமாளிங்க. இவர் அந்த எதிர் குரூப்பை சேர்ந்தவர். இவரோட குரூப்ல இருக்கிற 2 பேர், இவரு விஷாலு. ஆமா, போன வாரம் மஞ்சரிக்கு எதிரா பிக் பாஸ் வீடே நினைச்சு
இந்த வாரம் அவங்க வந்து ஒரு துளியில வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவங்க கிட்ட தான் போயிருக்குது. இந்த வாரம் மஞ்சளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? எவ்வளவு ஈவலா இருந்துச்சு? எனக்கு ரொம்ப பிடிக்கல. எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு ரொம்ப அப்படின்றீங்களா? இல்ல பெர்சனல் அட்டாக்கா போயிட்டாங்க அப்படின்றீங்களா? இல்ல பெர்சனல் அட்டாக் இல்ல. அந்த பிசிக்கல் வயலன்ஸ் நான் என்ஜாய் பண்ற ஆள் கிடையாது. அவங்க உப்ப வந்து வாயில எல்லாருக்குமே தெரியாது சாப்பிட முடியாதுன்னு. ஆமா. பட் அது வாயில ஊட்டுறதுல என்ன ஃபன் இருக்கு? காஞ்ச மிளகா ப்ரோ. காஞ்ச மிளகா அது உன் ஜெனரேஷன் பண்ணது சாச்சனா, உன் ஃபேவரைட். பட் இதுல என்ன ஃபன் இருக்கு? அத சாப்பிடுன்னு சொல்றதுல என்ன ஃபன் இருக்கு? அதுக்கு பதிலா வேற ஏதாவது பண்ணிட்டு போங்க. வேற ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். அத விஜய் சேதுபதி கண்டிப்பாரு அப்படின்னு பார்த்தா ஒரு பிசிக்கல் டார்கெட் பண்ணி எதுவுமே அவர் கண்டுக்கல இன்னைக்கு. இப்ப இந்த வாரம் இன்னொரு டாக் ஓடுச்சு. அன்ஷிதா வந்து வீட்டுக்குள்ள இருக்கும்போதே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க ஜாக்லினை பார்த்து. ஜாக்லின் வந்து சொம்பு, சௌந்தர்யாக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஜாக்லின் வந்து சௌந்தர்யா கூடயே சுத்திட்டு இருக்கா. அதே மாதிரிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நகர்கள் வச்சு பார்க்கும்போது ஜாக்லின் முத்துக்குமரன் கூடயே இது பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்ஷிதா சொன்ன இந்த பாயிண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு ஜட்ஜ் பண்ற அளவுக்கு எனக்கு சத்தியமா தெரியல. பட் மேபி உண்மையா இருக்கலாம்னு தோணுது. பட் உண்மையிலேயே ஜாக்லினுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அவங்க எலிமினேட் ஆகலையே. ஓகே ப்ரோ. ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ். நாளைக்கு திரும்ப மீட் பண்ணுவோம் நம்ம.